ம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம். நாம மூலிகை நுகர்வோம் இதுல நம்ம ஐயாவுடைய ஆகாமி கர்மா புக் எடுத்து ஒவ்வொரு சாப்டரா பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த புக் வந்து நிறைவடையுது. இன்னைக்கு முக்கியமான தலைப்புகளோட நம்ம பார்க்க போறோம். ஆமா, ரொம்ப முக்கியமான தலைப்புகள். மறுபிறவி உண்டா? ம். இது எல்லாருக்குள்ளயும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆமா, பொதுவா ஆன்மீக சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து வர்றதே மறுபிறவி வேண்டாம்ன்றதுக்காக இது எல்லாருக்கும் இந்த சாப்டர் வந்து ஒரு பதில் கிடைக்காது. ஆமா, இருக்குதா இல்லையா, எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. ஆன்மீக உலகில் அடுத்ததாக கேட்கப்படும் கேள்வி இதுதான். மறுபிறவி நிலையை அடைவது எவ்வாறு? நம்முடைய சூக்ஷ்ம உடல் என்பது பிரபஞ்ச மனதால் ஆக்கப்பட்டது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். நம்முடைய சூக்ஷ்ம உடல் தான் தனக்கு புதிதாக உடலை எடுத்துக் கொள்கிறது. இதனால் புதிதாக பிறப்பெடுப்பது நமது சூக்ஷ்ம உடலுக்கு சாத்தியமான ஒரு அம்சமாகிறது. இந்த பிறவி தோறும் நிகழ்வதுதான் நம்முடைய கர்மாக்கள் என பார்த்தோம். பிறவிகள் பல உள்ளன என்னும் கருத்தை நாம் ஒரு நடைமுறை உண்மையாக எடுத்துக்கொண்டு நாம் இந்த ஆய்வில் ஈடுபட்டு வருவதால் இனி பிறவி என ஒன்று உண்டா என்ற கேள்வியை ஆராய்ந்திட தேவையில்லை. ஆனால் இந்த பிறவியின் நோக்கம்தான் என்ன? இந்த பிறவிகள் எப்பொழுதுதான் நிறைவேறுகின்றன? பிறப்பறுத்த நிலை என்றால் என்ன? மீண்டும் பிறப்பதற்கு என்ன காரணம்? மீண்டும் பிறக்காமல் இருக்க முடியுமா? இது போன்ற அம்சங்களை நாம் நமது ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளலாம். ஆமா, பொதுவா நம்ம எல்லாருக்குமே இந்த பிறவியோட நோக்கம் என்ன? இப்ப நமக்கு தெரியும் நம்ம உடல் சூட்சுமமா இருக்குது, மனம் அதாவது மூலமா இருக்கு. சாரி, இது கண்ணுக்கு தெரியற வகையில இருக்கு. மனம் வந்து சூட்சுமமா இருக்கு. இப்ப நம்ம மரணம் அடையும் போது உடல் அழிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. இந்த நிலையில கூட நம்ம ஒவ்வொருத்தருக்குமே என்னது மறுபிறவி இருக்குதா இல்லையா, என்ன ஆகும், என்ன காரணத்துக்கு பிறந்திருக்கிறோம், இந்த பிறவியோட நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு உண்டான விளக்கம் இப்ப அதாவது நமது மனதில் ஏற்படும் உணர்வுகள் யாவும் அவை போக்கில் ஏற்படுகின்றன. நமது மனதில் ஏற்படும் அனைத்து செயல்களாக மாறி விடுவதில்லை. நமக்கு தேவையான உணர்வுகளை மட்டும் ஒரு செயலுக்காக எடுத்துக்கொள்கிறோம். மற்ற உணர்வுகள் அனைத்தும் அங்கீகரிக்கப்படாத உணர்வுகளாக அது தாமாக மறைந்து விடுகின்றன. இதனால் நமக்கு ஏற்படும் எந்த உணர்வுகளையும் நாம் கொண்டாட தேவையில்லை. நமக்கு ஏற்படும் உணர்வுகள் அனைத்தும் தாமாக ஏற்பட்டு தாமாக மறைந்து விடுகின்றன. இதுக்கு வந்து ஒரு உதாரணமா ஐயா சொல்றாரு, அது அப்படியே நீங்களே சொல்லிடுங்க. சரி. இப்போ பொதுவா இப்போ வந்து மனசுல எப்படி இருக்குன்னு ஐயா சொல்றாங்க. நம்மளோட மன உணர்வுகள் தானா ஏற்படுது, எண்ணங்கள் தானா ஏற்படுது, அவை விட்டுட்டா தானாவே போயிடும் இல்லைங்களா? இதை உதாரணப்படுத்தி எப்படி ஐயா சொல்றாருன்னா, இப்போ ஒரு தெருவுல வந்து நிறைய பழங்கள் வித்துட்டு போறாங்க, இல்ல காய்கறிகள் வித்துட்டு போறாங்க, இல்ல பொம்மைகள் வித்துட்டு ஏதாவது வித்துட்டு போறாங்க. எது வேணுமோ அதை நாம கூப்பிட்டு வாங்கிக்கலாம். நமக்கு வேண்டாங்கிறத போய் நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஏற்படக்கூடிய எண்ணங்கள் வந்து தானாகவே வருது, தானாகவே போயிடும். அதை ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. நமக்கு என்ன செயல்ல நம்ம என்ன செய்யணுமோ அது மட்டும் நம்ம எடுத்து பண்ணா போதும். ஆமா, ஆமா. நாம் அடைய வேண்டிய இலக்கு எதுவும் கிடையாது. அகத்தை பொறுத்தவரையில் நல்ல அம்சம் என்றோ கெட்ட அம்சம் என்றோ எதுவும் கிடையாது. அக உணர்வுகளின் வடிவமாகத்தான் இன்ப துன்பங்களும் அனுபவமாகின்றன. இன்பத்தை தக்க வைத்துக் கொள்ளும் போராட்டமும் துன்பத்தை அப்புறப்படுத்தும் தீவிரமும் நம்மை விட்டு போய்விடுகின்றன. நமது மனோ இயக்கம் முழுவதும் போராட்டமற்ற மனோ இயக்கமாகி விடுகிறது. நமது மனது தானே தன்னை எதிர்த்து போராடும் சுய முரண்பாட்டை இழந்து விடுகிறது. நமது மன விருப்பத்துக்காகவோ இன்ப நாட்டத்துக்காகவோ செயல்படும் நமது இயக்கம் முடிவுக்கு வந்து விடுகிறது. புற தேவைக்காக மட்டும் தர்ம நியாயங்களின் அடிப்படையில் செயல்படும் செயல் மட்டுமே நமக்கு எஞ்சி இருக்கிறது. இதே நிலைதான் மரணத்துக்கு பின்னும் தொடர்கிறது. இப்ப என்னன்னா,
இந்த மாதிரி ஒரு மனநிலையில நம்ம இருந்தோம்னா, அதாவது நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை தேவையானதை எடுத்து செயல்படுத்திக்கிட்டு தேவையில்லாததை கண்டுக்காம விட்டா தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிட்டு இந்த மனநிலையில நாம இருக்கும்போது என்ன ஆகும்? இன்பத்தை தேடுற ஒரு மனோபாவமும் துன்பத்தை வெறுக்கக்கூடிய ஒரு நம்மளோட குணமும் நின்னு போயிடுது. உள்ளுக்குள்ள இருக்கிற போராட்டம் நின்னு போயிடுது. ஒரு பிரவாகமான ஓட்டம் நடைபெறுதாங்க. இப்போ இந்த புரிதலோட இருக்கிறோம். இப்ப மரணம் அடைஞ்ச பின்னாடி இதே நிலைதான் தொடரும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா. நம்முடைய இன்ப துன்பங்களை அனுபவம் செய்வதற்காக நாம் கட்டாயமாக நிர்பந்தமாக பிறப்பெடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது. இதனால் விடுதலை பெற்ற அனைவரது கர்மாக்களும் முடிந்து விட்டன என்று பொருள் இல்லை. அந்த கர்மாக்கள் எஞ்சி இருந்தாலும் கூட அவை எதுவும் நம்மை கட்டாயப்படுத்தி நம்மை பிறப்பெடுக்க வைப்பது இல்லை. அந்நிலையில் சமுதாயத்தின் நன்மை கருதி நாம விரும்பி நமது கர்மாக்களின் காரணமாக ஒரு பிறப்பை எடுத்துக்கொள்ளலாம். விடுதலை இது ஒரு இது சொல்றாரு. இன்னொரு, விடுதலை பெறாதவர்கள் நிர்பந்தமாக பிறப்பெடுக்கிறார்கள். விடுதலை பெற்றவர்கள் தேவைப்பட்டால் பிறப்பெடுக்கிறார்கள். அப்படி விடுதலை பெற்றவர்கள் பிறப்பெடுக்கும் போது தங்கள் பிறப்பை தங்களது கர்மாக்களுக்கு ஏற்பவும் தாங்கள் ஆற்ற வேண்டிய செயல்களுக்கு ஏற்பவும் திட்டமிட்டுக் கொள்கிறார்கள். ஆமா, இப்போ அந்த ஒரு விடுதலையான மனநிலையில இருக்கும்போது அவங்க மரணம் அடையும் போது அதே மனநிலையில தான் அங்க மரணத்துக்கு அப்புறம் தொடருது. அதனால இப்ப என்ன பண்றாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு இன்ப நாட்டம் இருக்காது, துன்பத்தை வெறுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் அங்க இருக்காது. அந்த நிலையில அவங்களுக்கு பிறப்பெடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படின்னா எல்லா கர்மாவும் போயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. கர்மாக்கள் இருந்தா கூட அது அவங்கள ஒரு கட்டாயப்படுத்தாது. நான் இதெல்லாம் அனுபவிக்கணும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் வேணுங்கிற அந்த ஒரு கட்டாயமே அவங்களுக்கு இருக்காது. அப்ப அவங்க வேணும்னா பிறப்பெடுத்துக்கலாம், ஒரு பொது நலன் கருதி. அந்த ஒரு பெரிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. ஜீவன் முக்தன் என்பவர் உடலோடு வாழ்ந்திடும் போதே முக்தி நிலையில் இருக்கிறார். ஜீவன் முக்தன் எப்படி வாழ்கிறார்? அவர் செயல் எப்படி நடக்கிறது? அவரிடம் செயல்படும் கர்மா என்ன? சராசரி மனிதராக இருந்தாலும் சரி, ஜீவன் முக்தனாக இருந்தாலும் சரி, பிராராப்த கர்மா என்பது அவர்களுக்கு பொதுவானது. சராசரி மனிதரில் இருந்து ஜீவன் முக்தன் நடைமுறை எவ்வாறு வேறுபடுகிறது? இப்போ விடுதலை அடைந்தவர்கள் மரணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். இதே விடுதலை அடையாதவர்கள் எப்படி இருக்கும்னு ஐயா சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு கம்பல்ஷன் இருக்கும், பிறப்பெடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கும், அதெல்லாம் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விடுதலையான மனநிலையில இருக்காங்க, அவங்க உயிரோடு இருக்கும் போதே, இப்போ உடலோடு உயிரோடு வாழ்றாங்க இல்லைங்களா, அப்போவே ஜீவன் முக்தன் அப்படிங்கிற நிலையிலேயே வாழ முடியும். அப்போ சாதாரண மனிதருக்கும் இந்த ஜீவன் முக்தன் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிராராப்த கர்மாவை பொறுத்த வரைக்கும், அதாவது தலைவிதி, அதாவது நமக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலைகள், இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறதுதான் வித்தியாசப்படுது. உலகம் முழுவதும் இருளாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நாம் எங்கெங்கு செல்கிறோமோ அங்கே மட்டும் விளக்குகளை அமைத்து வெளிச்சத்தை ஏற்படுத்தி விட்டோம் என்றால் உலகம் முழுவதும் விரிந்து படர்ந்து இருக்கும் இருளை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. இதற்காக ஒரு கதை ஒண்ணு சொல்றாரு, அதை நீங்க அப்படியே சொல்லிடுங்க. ஆமா, சரி. இப்போ உலகம் முழுவதுமே ஒரு இருட்டா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதை கண்டு நம்ம எங்கெல்லாம் போக தேவையா இருக்கோ அங்கெல்லாம் விளக்கு வெளிச்சத்தை பிடிச்சிட்டு போயிட்டோம்னா பயம் தேவையில்லை. ஐயோ இவ்வளவு இருட்டா இருக்கே அப்படிங்கிற பயம் தேவையில்லை. இதுதான் அதை அவங்க கையாளுகிற விதம் அப்படின்னு சொல்றது. சாதாரண மக்களுக்கும் அந்த ஞான புரிதல் இருக்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம், வெளி சூழ்நிலையை கையாளுகின்ற வித்தியாசம். இப்ப இது ரமண மகரிஷி கூட ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை மூலமா இதை விளக்குறாரு. எப்படின்னா, ஒரு அரசர் இருக்காரு, அவரோட அந்த அரண்மனை ஒரு பெரிய கோட்டையால உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த அரசர் என்ன பண்றாரு, தன்னோட படை வீரர்களை பக்கத்து நாட்டுக்கு உதவிக்காக அனுப்பிச்சிட்டாரு. இப்ப அரசர்களும் கொஞ்சம் ஒரு சொற்பமான வீரர்கள் மட்டும் இருக்காங்க. இதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு எதிரி நாட்டு அரசர் இங்க படையெடுத்துட்டு வந்துட்டாரு. சுத்தியும் நின்னுட்டாங்க. நின்ன உடனே வெளியில அந்த எதிரி அரசரும் நிறைய போர் வீரர்களும் இருக்காங்க.
ஆனா உள்ள வந்து அரசரும் சில சொற்பமான வீரர்கள் தான் இருக்காங்க. ஆனாலும் இவர் வந்து அந்த கோட்டை அமைச்சதுனால அந்த எப்படி அமைஞ்சிருக்குன்னா ஒருத்தர் மட்டும்தான் உள்ள வர முடியும் அந்த கோட்டைக்குள்ள. அப்படிதான் அந்த நுழைவாயில் இருக்கு. ஒருத்தர் ஒருத்தரா தான் வர முடியும். அப்போ சோ அவங்க எவ்வளவு பேரு வெளியில எதிரி இருந்தாலும் உள்ள வர்றது ஒருத்தர் தான். அப்படி ஒருத்தர் வரும்போது இவங்க என்ன பண்ணிக்க முடியும்? அந்த ஒருத்தரோட தலையை வெட்டி கொன்னுட முடியும் அவங்கள. அப்படி இல்ல, கொல்ல தேவையில்லைன்னா அவரை கைதியா வச்சுட்டு தன்னோட வேலையால பயன்படுத்தி தன்னோட வேலையெல்லாம் அவங்கிறது மூலமா வாங்கிக்க முடியும். அதாவது தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். கர்மாவும் இதே மாதிரிதான். இப்போ நம்மளுக்கு கொத்து கொத்தா ஒண்ணும் வர்றதில்ல. இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது நமக்கு அந்த கர்மாவை சாதகமா பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதுதான் இந்த உதாரணம் சொல்லியிருக்காங்க. ஞான புரிதல் இருக்கிறவங்க என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ பண்ணிக்க நமக்கு சாதகமா பண்ணிக்க முடியும். கண்டிப்பா சாதகமா பயன்படுத்த முடியும். ஆமா, அதுக்குதான் இந்த இதவே உதாரணமா சொல்லியிருக்காங்க. சோ அதனால அந்த கர்மாவை பத்தி நம்ம பயப்படவே தேவையில்லைங்கிறது ஐயாவோட முக்கியமான கருத்துங்க. எவ்வளவு கர்மா இருந்தாலும் அதை பத்தி பயப்பட தேவையில்லைன்னு சொல்றேன். சரி, அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அது ஒரு சின்னதா உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. இந்த முற்பிறவி பத்தி வந்து நிறைய பேர் கொஞ்சம் கேட்பாங்க, அது ஒரு சின்னதா ஒரு சொல்லுங்க. ஐயாவை பொறுத்த வரைக்கும் ஐயா என்ன சொல்றாருன்னா, முற்பிறவிக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. எப்போ நம்ம இந்த ஞான புரிதல் புரிஞ்சுக்கிறோமோ அப்பவே நம்ம ஒரு தெளிவான நிலைக்கு வந்தோம்னா அது அவ்வளவு முக்கியமானது இல்லை. இருந்தா என்ன இல்லைன்னா என்ன. இப்ப நம்ம கையில இருக்கிற அந்த ஆகாமியத்தை நல்ல முறையில பயன்படுத்தி என்ன சூழ்நிலை வந்தாலும் நல்ல முறையில பயன்படுத்திக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நல்லபடியா தான் இருக்கும். இதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்லைங்கிறது தான் அந்த முற்பிறவில சொல்றோம். ஆமா, எல்லாத்துக்குமே அதுதானே ஒரு விடிவு காலமா இருக்கு. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு இது வந்து எல்லாருக்குமே ஒரு இந்த தற்கொலைய பத்தி கொஞ்சம் ஏன்னா தற்கொலை பண்ணிக்கிறவங்க அந்த க்ஷணத்துல அவங்க வந்து சடனா முடிவெடுத்துறாங்க. அதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாம அந்த நிமிஷத்துக்கு அந்த தற்கொலையை பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த தற்கொலைக்கு பிறகு எவ்வளவு, அதாவது இந்த தற்கொலை விட அது ரொம்ப கொடுமையானது என்றது ஐயா ரொம்ப தெளிவா அதுல இத பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கும். அதை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் பாத்துலாம், தெளிவா பாத்துலாம். தற்கொலை செய்து கொண்டவரின் ஆன்மா என்ன ஆகிறது? ஒவ்வொருவருக்கும் ஆன்மா உள்ளது. ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. நமது உடல் அழியும் போது உடலில் உள்ள ஆன்மா அழிவதில்லை. ஆன்மா என்பது நமது ஒரு ஆதார சக்தி. உடல் உயிர் வாழ்ந்திடும் போது உடலோடு சேர்ந்து மனோ சரீரமும் ஆன்மாவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. உடல் மறையும் போது மனோ சரீரமும் ஆன்மாவும் உடலில் இருந்து வெளியே வருகின்றன. ஆன்மா என்பது ஆதார சக்தி மட்டுமே. அது உடலோடு இருக்கும் போது உடலையும் மனதையும் இயக்கும் ஆதார சக்தியாக இருக்கிறது. உடலை விட்டு பிரிந்த பிறகு மனோ சரீரத்தை மட்டுமே இயக்குகிறது. உடல் மறைந்த பிறகு அந்த சூட்சும சரீரம் மட்டும் தனியாக ஒவ்வொருத்தருக்குமே நமக்கு உடல் இருக்குது, மனம் இருக்குது, இது நல்லா தெரியும். இருக்குது, இது நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? இதுல வந்து ஆன்மாவிற்கு அழிவு இல்லை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம மரணம் அடையும் போது அழிந்து ஒரு உடல் தான் காணாம போகுது, மனம் வந்து சூட்சும அப்படியே இருக்கு. இப்போ எப்படி சொல்றாங்கன்னா, இந்த உடலும் மனம் இயங்குவதற்கு இயக்க சக்தியாக ஆதார சக்தியாக இருக்கிறதே அந்த ஆன்மா தான். ஆன்மாவோட உதவியினாலதான் இந்த உடலும் மனமும் இயங்குது. அப்போ அழியிற உடல் அழிஞ்சு போயிடுது, சூட்சும மனம் அப்படியே இருக்குது. ஸ்தூலமான திடமான உடலா அது எங்கேயும் நடந்து செல்லக்கூடிய தேவையை மனதின் அம்சமாக இருப்பதால் மனோ வேகத்தில் எங்கு வேண்டுமானாலும் சுலபமாக போக முடியும். அதனுடைய மனதில் அதனுடைய இன்பத்துன்ப அனுபவங்களாகிய அனைத்து பதிவுகளும் இருக்கும். அது சம்பந்தமான நினைவுகளும் இருக்கும்.
இன்பங்கள் அனைத்தையும் அனுபவம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வமும், துன்பமான அனுபவங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற வெறுப்பும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது உடலோடு இல்லாத காரணத்தினால் எதனையும் நேரடியாக அப்போ உடல் மறைஞ்சிருச்சு, அதாவது மரணம் அடைஞ்சாச்சு. மரணம் அடைந்த பிறகு என்ன ஆகுதுன்னா உடல் வந்து மறைஞ்சு போச்சு, மனோசரீரமும் ஆன்மாவும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மனோசரீரத்துல என்ன இருக்கு? பதிவுகள் இருக்கு. இன்ப துன்ப அனுபவங்கள், எனக்கு கெட்டது துன்பங்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதிவு, எனக்கு இன்பமான ஒரு இதுதான் வேணும், அதை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பதிவு, இது எல்லாமே உள்ள இருக்குது. அந்த அது மட்டும் இல்லாம மனோசரீரம் வந்து மனோ வேகத்துல பயணிக்குமா. இப்ப உடலோடு இருக்கும் போதுதான் நம்ம நடந்து போகணும், எப்படியாவது போகணும், டைம் எடுக்கும். இப்ப நினைச்ச மாத்திரத்துல அது நினைச்ச இடத்துக்கு இப்ப இங்க உட்கார்ந்துட்டே நம்ம வீட்டை நினைக்கிறோம், இல்ல ஆபீஸ நினைக்கிறோம், மனம் டக்குன்னு போயிடுது இல்லைங்களா? ஆமா ஆமா, அந்த மாதிரி நினைச்ச மாத்திரத்துல அது வந்து பயணம் முடியும். ஆன்மாவும் மனோசரீரமும் இருக்குது. அந்த மனோசரீரத்துல பதிவுகள் இருக்குது. இன்பமான அனுபவங்களை அனுபவிக்கணும், துன்பமானது எதுவும் வேண்டாம். ஆமா, அப்படிங்கிற பதிவு. நமக்கு பிடித்தமான இனிமையான உணவுப் பொருட்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தாலும் கூட நம்மால் அதனை ருசிக்க முடியாது. நாம் மிக ருசிக்கக்கூடியவர்கள் எவராவது கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அதை பார்த்து வருத்தப்பட மட்டுமே முடியும். மற்றபடி நமக்கு தெரிந்த எந்த உதவியையும் அவர்களுக்கு வழங்க முடியாது. இதுக்கு வந்து ஐயா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. தற்கொலை பண்ணிக்கிறவர் ஒரு மருத்துவரா இருந்தா அவர் அந்த மரணத்துக்கு பிறகும் அவர் நமது மருத்துவ அறிவை நோயால் கஷ்டப்படும் நமது உறவினர்களுக்கு கொடுக்க முடியாது. குறிப்பிட்ட ஒரு மருந்தை எடுக்க சொல்லி எவ்வளவுதான் கூறினாலும் அது எவருக்கும் எட்டாது, கேட்காது. புதிதாக நாம் பிறப்பை எடுத்துக் கொள்ளலாம் என்றாலும் நமக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த காலம் முறை நாம் காத்திருந்தாக வேண்டும். இதனால் அடுத்தவருடைய உடலுக்குள் நுழைந்து அந்த உடலுக்கு இயற்கைக்கு விரோதமான உரிமை கொண்டாடும் நிலையும் ஏற்பட்டுவிடும். உரிமை இல்லாத உடலுக்குள் நுழைவதும் மேலும் சில தடைத்தான் அது கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் தற்கொலை செய்து கொள்பவர்களுக்கு நிம்மதியற்ற நிலைத்தான். அப்போ அந்த மனோசரீரமாவும் வாழ்ந்துட்டு இருக்கும் போது உடல் இல்லை, அந்த மனோசரீர பதிவுகள் வந்து ஆரம்பிக்குது. அப்ப எப்படி ஒரு பிடித்தமான, அவங்களுக்கு பிடித்தமான பொருட்கள் இருக்கும், அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வருது. ஆனா உடல் இல்லை, அனுபவிக்க நேரடியா அனுபவிக்க முடியாது. அப்புறம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இறந்தவர், ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டவர் ஒரு டாக்டரா இருக்கிற பட்சத்துல அவங்க குடும்பத்துல இருக்கிற நபர் யாராவது நோயால அவதித்து இவர் வந்து அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்றது யாருக்குமே கேட்கல. இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை தான் ஏற்படுது. அப்ப அதையெல்லாம் பார்த்துட்டு இவர் என்ன பண்றாரு, பிறவி எடுக்கணும் அப்படிங்கிற இதுல இன்னும் என்ன பண்றாங்க, அடுத்தவங்களோட உடல்ல நுழைஞ்சு அதை சாதிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அதுவும் இயற்கை சட்டத்துக்கு எதிரானது. அதுவும் நான் உடனே வேற பிறவி எடுத்துக்கலாம் அப்படின்னா கூட உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட காலம் வரைக்கும் காத்துக்கணும். அப்படி உடனேவும் காலம்னா இப்ப இறந்தவருக்கு விதிப்படி 100 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு இருந்து அவர் முன்னாடியே சூசைட் பண்ணும்போது அவருக்கு அப்ப அந்த 100 வயசு கடக்கிற வரைக்கும் அவர் இப்படிதான் அலைஞ்சிட்டு இருக்கணும். ஆமா, எது ஆமா, அதுதான் விதிக்கிற காலம் வரைக்கும் அப்போ வெயிட் பண்ணணும். ஆனா இந்த மனதில் இருக்கிற இந்த பதிவுகள் காரணம் உங்க கட்டாயத்தின் காரணமாக இந்த மாதிரி முயற்சி பண்ணி அதை அடையணும்னு ஆசைப்படுறாங்க. வகையில பார்த்தாலுமே தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு நிம்மதியற்ற நிலைதான் ஏற்படுது. அதுக்கு வந்து ஆமா, ஏன்னா இப்ப இது தெரியும் போதே நமக்கு ஐயோ அதுக்கு இதுவே பரவாயில்ல
ஏன்னா அது வந்து விதிக்கப்பட்ட பகர் அவங்க சாப்பிட்டு ஆமா அது உடலும் கொடுக்காது. ஆமா அப்ப கொடுக்காத பட்சத்துல என்ன பண்றாங்க அவங்க வேற ஒருத்தருடைய உடலுக்குள்ள போய் அதுவும் இயற்கை சட்டத்துக்கு எதிரானது எதிரா இருக்கிறதுனா அதே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆமா இது எவ்வளவு பெரிய கொடுமைதான். கொடுமை. சிலர் தற்கொலை எதுவும் செய்து கொள்ளாமல் இயற்கையாகவே இறக்கிறார்கள் என வைத்துக் கொள்ளும். மீண்டும் பிறப்பதில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால் மீண்டும் பிறவி வேண்டாம் என்ற பிரார்த்தனையுடன் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்ன? இறப்பதற்கு முன்னால் அவர்களுக்கு ஆனால் கண் முன்னே இருக்கும். ஆனால் அவர்களால் தொடர்பு கொள்ள முடியாது. அதனால் பிறவி வேண்டாம் என்று தீர்மானித்தவர்கள் கூட தங்கள் முடிவை மாற்றிக்கொண்டு பிறவி எடுப்பதில் ஆர்வமாகி விடுவார்கள். இப்போ தற்கொலை பண்ணிக்கிறவங்களோட ஆன்மா எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். பிரார்த்தனையோட தான் மரணாங்க. அப்படி மரணம் அடைஞ்சவங்க எப்படின்னு அப்படின்னா அந்த இறப்பதற்கு பிறவி வேண்டாங்கிற நிலையில மரணம் அடைகிறாங்க. எல்லாம் இங்க இருக்கும் போதும் அந்த மனது இருக்கக்கூடிய எண்ணங்கள் அவைகளோட கம்பல்ஷன் காரணமா என்ன பண்றாங்கன்னா எனக்கு பிறவி வேணும், அந்த வேண்டான்னு அவங்களோட முடிவை மாத்திக்கிட்டு எனக்கு பிறவி வேணுங்கிறதுக்கு தான் போறாங்க. அதுல ஆர்வம் ஆயிடுறாங்க. ஆமா உடல் வேணும். ஆமா தற்கொலைக்கு இந்த ஆமா இயற்கையா இறந்தவங்களுக்கு ஐயா இப்படி இன்னொன்னு முக்கியமானது ஞான தெளிவு. ஞான தெளிவு பெற்றவர்களின் நிலைமை வேறு. அவர்கள் பிறப்பை வெறுக்காவிட்டாலும் ஆசைப்பட்டு பிறவியை எடுக்க மாட்டார்கள். ஆசைப்பட்டதை அனுபவிக்கும் நோக்கத்தில் அவர்களுடைய பிறவி இருந்து அனைவரும் பயன் உடையதான ஒரு வாழ்க்கையை மட்டுமே அவர்களுடைய பிறவி அமைந்திருக்கும். ஆகவே அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்றவாறு அவர்களுடைய பிறவி கொள்ளும் தகுதியும் அவர்களுக்கு உண்டு. அப்போ இப்ப வந்து ஞான தெளிவு பெற்றவர்களின் நிலை எப்படி இருக்குதுன்னா பிறப்பையும் இருக்கிறது இல்ல, அவங்க பிறப்பை எடுத்தாகணும்னு ஆசைப்படுறது. ஏன்னா உயிரோடு இருக்கும் போதே அவர்கள் ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்துடுது, பிரவாகமான நிலைக்கு வந்துடுறோம். சோ அவங்களுக்கு வந்து கட்டாயம் கிடையாது, பிறப்பை எடுத்தாகணும் கட்டாயம் இல்லை, இருக்க வேண்டியதுல இல்லை. வேணும்னா பிறப்பெடுத்து வரலாம், ஒரு பொது நோக்கத்துக்காக வரலாம், இல்லைனாலும் இல்லை. இதுதானே விடுதலையான நிலை. அப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டவர்களோட ஆன்மாவும் சரி, விடுதலை இல்லாத மனநிலையில இருக்கிறவங்களோட ஆன்மாவும் சரி கொஞ்சம் கஷ்டப்படுது. இந்த தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களுக்கு ரொம்பவே கஷ்டப்படுது. ஆமா ஆமா. அப்போ ஞான நிலையில ஞான தெளிவு பெற்றவர்களுக்கு தான் இந்த தகுதி, இந்த வாய்ப்பு இருக்கு, நம்ம கையில கிடைச்சிருது அந்த வாய்ப்பு. வேணும்னா எடுக்கலாம், இல்லைன்னா இது மிகப்பெரிய வாய்ப்பு தானே. ஐயாவே பிறவி எடுத்துட்டாங்க, நமக்கு எல்லாம் இதெல்லாம் கொடுக்கணும்ன்ற நோக்கத்துக்காக எடுத்துக்கிட்டாரு. ரமண மகரிஷி எடுத்துக்கிட்டாலும் அவர் அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் வந்து பிறவி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. சோ இந்த மாதிரிதான் நம்மளும் ஐயா கொடுத்த அந்த ஞான தெளிவினால நம்மளுக்கும் பிறவி வேணும்னா அடுத்தவர்களுடைய நலனுக்கு நம்ம பிறவி எடுக்கலாம். அது நம்ம கையில வருதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் தானே. ஆனா இதெல்லாம் சினிமாவுல பார்த்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா. தற்கொலை என்றது வந்து நிறைய சினிமால பாத்திருக்கோம். உண்மையில அதெல்லாம் பொய்ன்னு தான் நான் நினைச்சேன். இதெல்லாம் வந்து இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். இந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரி ஆன்மா வந்து இப்படி எல்லாம் சுத்தம், அது ஏதோ தொட வரும், தொட முடியாது. ஏன்னா உடல் சோ வெறும் அதுவா நிழலா இருக்கிறதுனால அதை போய் தொழியாது அப்படின்றதெல்லாம். அது ஐயோ இந்த புக்கை படிக்கும் போது பாத்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே மைண்ட்ல வருது. மக்கள் அது அப்படியே தப்பு எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அப்படி ஒரு கஷ்டப்படுது அப்படிங்கும் போது நாம ஏன் அதை எடுத்துக்கணும்.
அப்ப விடுதலைங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தமே இதுலதான் இருக்கு. அப்ப இதுல விடுதலைங்கிறது எப்படி இருக்கு பாருங்க. இதோட இருக்கும்போதும் விடுதலை, மரணம் அடைந்த பிறகும் விடுதலை தான். பிரிவினை எடுக்கிறதுக்கும் நம்ம கிட்டதான் இருக்கு. ஆமா. வேணும்னா எடுக்கலாம், வேண்டாம்னா எடுத்துக்கலாம். நம்பப்பட்டதோ ஆமா. அந்த தெளிவு இருக்கிறதுனால புதி வந்தது. அடுத்தது வந்து அமானுஷ்யம். அமானுஷ் அப்படின்னு நினைக்கும் போதே நான் அந்த ஐயாவுடைய மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணும் போதே பார்த்திருக்கேன். சொல்லியிருக்காரு ஐயா. என்ன சொல்றாருன்னா, அமானுஷ்யம் அதாவது நமக்கு சில எக்ஸ்ட்ரா சக்திகள் அப்படின்னு சொல்றாரு. இந்த சக்தி எல்லாம் வந்து நம்ம ஆசைப்படுறோம், ஐயோ நமக்கு இந்த சக்தி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பேங்க்ல வந்து ஒரு கேஷியரா இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து அந்த பணத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். பணத்தை வந்து நம்ம எண்ணி எண்ணி பார்த்து பார்த்து கரெக்டா எடுத்து வைக்கதான் முடியும். அதாவது பணம் வேணும்னு ஆசைப்படுறீங்க, கேஷியர் வேலைக்கு போயிருக்கீங்க. ஆனா அது எனக்கு பிரயோஜனம் கிடையாது. சோ அந்த மாதிரி தான் இந்த அமான சக்திகளும் நமக்கு எந்த விதத்திலையும் அது பயன்படாது. சரிங்களா? ஏன்னா அது இயற்கை சட்டத்துக்கு மாறுபட்டது. அதனால அதால நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அப்ப அது மட்டும் இல்லாம ஐயா வந்து எழுதியிருக்காங்க, அமானுஷ்ய சக்தியை ஒரு நபர் பெற்றுள்ள ஒரு நபர் தன்னோட அனுபவத்தை பத்தி இதுல சொல்லியிருக்காரு. எப்படின்னா, அவருக்கு வந்து அமானுஷ்ய சக்தி இருக்குது. இப்போ தன்னோட நண்பருக்கு வரக்கூடிய ஆபத்து தனக்கு முன்கூட்டியே தெரிய வரும். இவர் என்ன பண்றாரு, அந்த நண்பர்கிட்ட போய் எச்சரிக்கைப்படுத்துறாரு. அந்த நண்பர் வந்து ஆபத்து தப்பிச்சுக்கிறாரு. ஆனா இந்த ரகசியத்தை வெளியில சொன்ன குற்றத்திற்காக உடம்புல சில பாதிப்புகள் ஏற்படுது. அப்புறம் அவர்கிட்ட அந்த ஆபத்துக்கள் பத்தி சொல்லாம விட்டுடுறாருங்க. ஆனா நண்பர் ஆபத்துல சிக்கிக்கிறாரு. இப்ப இவருக்கு ஒரு வேதனையான நிலைமை தான் ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு சங்கடமான சூழ்நிலை உருவாயிடுது. இப்போ சர்வசாதாரணமா நம்ம இருக்கோம், உழைக்கிறோம், பொறுக்கிறோம், யாருக்கு வேணா எவ்வளவு வேணா கொடுத்து உதவி செய்ய முடியும். இதுல பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி அமானுஷ்ய சக்திகளை வச்சுக்கிட்டு யாருக்குமே எந்த உதவியுமே செய்ய முடியாது அப்படின்னு ஐயா சொல்றாரு. அதுக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. ஆமா, அதுக்கு சட்டத்தை மீறி ஒண்ணும் பண்ண முடியாது, உதவி பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நானும் இந்த அமானுஷ சக்திகளை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப ஐயா சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சொல்ல உடல் பாதிப்பு ஏற்படும், இந்த மாதிரி ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி நம்ம உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணா அதால இவங்களுக்கு உடல் பாதிப்பு. ஏன்னா அவருடைய கர்மா அதை அனுபவிக்கணும். நீ அதை வந்து இயற்கை சட்டத்தை மாத்தி நீ உட்கார்ந்து பண்ணும் போது அது உனக்கு கொடுக்குறாரு, அந்த தண்டனை உனக்கு அவருக்கு வருது. அப்புறம் இப்ப படிச்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கான தெளிவு கிடைச்சது. அப்புறம் வந்து ஜோதிடம் இப்ப இதெல்லாம் பாத்துட்டோம், தற்கொலை பாத்துட்டோம், அதுல என்னென்ன. இப்ப அமானுஷ்யமும் வந்து ஐயா என்ன சொன்னா, அதெல்லாம் ஆசைப்படவே வேண்டாம், வேண்டாம், அது இயற்கை சட்டத்துக்கு வேண்டாம்னு சொல்லி அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நானும் அதை பத்தி இனிமேல சக்திகள் வேணும்ன்ற பிரார்த்தனை எல்லாம் எதுவும் வைக்க போறது இல்லை. அப்பா எனக்கு ஒரு கேள்வி, இந்த ஜாதக ஜோதிடம் இப்ப நான் ஜாதகத்தை எப்படி நான் இதை வந்து கையாள, இது வந்து உங்களுக்கு நீங்க ஐயாவுடைய இதுல நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, ஐயா என்ன சொல்றாருன்னு நம்ம பாத்துக்கலாம். இப்போ நம்மளோட தலைவிதி பிராராப்தம் சொல்றோம் இல்லைங்களா, அதை படிச்சு ஜாதக ஜோதிடத்துல கணிச்சு சொல்றாங்க. அதாவது நம்ம பிறக்கும் போது அந்த 9 கோள்களும் நட்சத்திரங்களும் எந்த இடத்துக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு, அந்த கணிதத்தின் அடிப்படையில தான் நமக்கு ஜோதிடம் கணித்து சொல்லப்படுகிறது. அதாவது நம்ம பிராராப்த கர்மத்தை தலைவிதிய அவங்க சொல்றாங்க. இப்போ தலைவிதியை, நம்ம விதியை வெல்ல முடியுமா முடியாது? உங்க கருத்துல சொல்லுங்க. இப்ப நான் என்ன பண்றேன், என்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஜோதிடர், அவரை வந்து நான் முன்பின் பார்த்ததே புதுசா, அப்பதான் அவரை பார்த்து என்னுடைய ஜாதகத்தை கொடுக்குறேன். அவர் என்ன பண்றாரு, எல்லாம் வச்சு பார்த்துட்டு நினைச்சிட்டு என்னுடைய கடந்த காலத்தை அப்படியே சொல்றாரு, துல்லியமா சொல்றாரு. எனக்கு அப்படியே ஆச்சரியம், இவ்வளவு கரெக்டா சொல்றாரு.
அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை பத்தியும் சொல்றாரு நம்ம கிட்ட. இப்ப கடந்த காலம் சொல்லும் போது நம்ம நம்புறோம்ல எல்லாமே கரெக்டா சொல்லி, எதிர்காலத்தை பத்தியும் சொல்லும் போது அது வந்து என்னால என்னன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ப முடிய மாட்டேங்குது. ஏன்னா மனிதம் வந்து பொய் சொல்லாது, அது கண்டிப்பா கரெக்டா. ஏன்னா இதெல்லாம் சொல்லும் போது அதுவும் உண்மையாதான் சொல்லும். ஆனா எனக்கு ஒண்ணு எப்படின்னா, சில விஷயங்கள் எதிர்காலத்தை பத்தி சொன்ன எனக்கே வந்து ஒரு சில விஷயம் நடக்காம போயிருக்கு. இந்த நேரத்துல கண்டம் இருக்கு அப்படின்னாரு, ஆனா எனக்கு இல்லை, அது மாறி. சரி, அப்ப அது மாறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. அப்ப எதை வந்து அந்த கருத்து. சரி, அதுக்கு முன்னாடி இந்த விதியை வெல்ல முடியுமா முடியாதாங்கிறதுக்கு எனது வெல்ல முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜோதிடர்கிட்ட போவீங்களா? ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை வென்றுவிட முடியும், ஏதாவது பரிகாரம் தேடிவிட முடியும் அப்படிங்கிற ஒரு இது நமக்கு தெரியுது இல்லைங்களா? அதனாலதானே நம்ம எல்லா முயற்சியும் பண்றோம். அப்போ வென்றுவிட முடியுங்கிற ஒரு சக்தி நமக்கு தெரியுது இல்லையா? சரி, ஓகே. இப்போ நீங்க கேட்டதுன்னா அந்த சக்தி எப்படி, ஏன் வந்து எதிர்காலத்துல சொன்னது அத்தனையுமே எனக்கு நடக்காம போச்சு, அதை எப்படி தடுத்து நிறுத்தப்பட்டது அப்படின்னா, ஏன்னா கணிதம் தானே ஜோதிடம்ங்கிறது. இப்ப நிறைய பாஸ்ட் எல்லாம் நடந்திருக்குது. அப்போ அதை மாத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா வேற யாருக்கு? ஆகாமிய கர்மாவுக்கு தான். ஆமா. இப்போ நீங்க நல்ல செயல்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிராரப்தப்படி வரக்கூடிய தீய செயல்கள் நடைபெறாம போகும். அதே மாதிரிதான் நீங்க தீய செயல்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடப்படி வந்து நல்லது நடக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல சொல்லும் போது அதுவும் தடைபடும். இப்படி அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி நம்ம ஆகாமிய கர்மாவுக்கு தான் இருக்குது. அந்த வர்க்கம், அதாவது பிராரப்த கர்மா வந்து 40% இருந்துட்டு ஆமா ஆகாமிய கர்மா இருந்ததுன்னா இதுல கெட்டது வர்றது இந்த ஆகாமிய கர்மா அதேதான், கெட்டது நடக்காம தடுக்கும். ஆமா, ரெண்டும் ஈக்குவலா. ஆமா, ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறப்ப அங்க ஒண்ணுமே நடக்காது. சப்போஸ் நமக்கு ஆகாமிய கர்மா ஒரு 40% பண்ணிட்டு பிராரப்த கர்மா வந்து 60 இருந்ததுன்னா அப்போ எது ஜெயிக்கும்? பிராரப்தம் ஜெயிக்கும். ஆமா, புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஆமா, அதாவது நம்ம ஆகாமியத்தை நல்ல முறையில செயல்படுத்தினா அது 60 ஆயிட போகுது. சரி, இத சொன்னீங்க. அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொல்லலாம். இப்போ ஃபியூச்சரை பத்தி சொன்னாரு இந்த மாதிரின்னு சொல்லுங்க. இன்னொன்னு எனக்கு ஒரு சொல்லணும்னு என்னுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, அவரு உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுல உங்களுக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து வரப்போகுது. அந்த நேரத்துல பேரும் புகழும் எல்லாமே வரும். அது சொல்லும் போதே நமக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் ஏற்படும். இல்ல, அவர் வந்து சொன்ன வயசு ஒரு 50 வயசுல உங்களுக்கு வரும்னு சொல்லுவோம். நம்ம என்ன நினைப்போம்? சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கே. அது வரைக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா சில பிரார்த்தனைகள் பண்ணுவோம், பூஜைகள் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். இவ்வளவும் பண்ற எல்லாமே சாதகமா இருக்கு. பிராரப்தப்படி எனக்கு வந்ததும் சாதகமா இருக்கு. நானும் பிரார்த்தனை பூஜை எல்லாமே அழகா பண்ணிட்டேன். ஆனா எனக்கு அந்த நேரத்துல அந்த வயசு வரும்போது எனக்கு அப்ப ஏன் வராம போச்சு? அது அதேதான் ஆகாமியம் தான், நம்ம செயல்படுத்தக்கூடிய ஆகாமிய கர்மா. நீங்க ஏதாவது தவறுகள் செய்யற பட்சத்துல அது போய் அங்க பாதிக்கும். இப்போ எப்படி நீங்க உங்க ஆகாமியத்தை நல்ல முறையில பயன்படுத்தலைங்கிறப்ப உங்களுக்கு நல்லது தடைபடுது. அதே மாதிரிதான் உங்களுக்கு நீங்க நல்ல கர்மா நல்ல செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தீய விட வராம போயிடும். அதுதான் கான்செப்ட். எங்க வந்ததுனாலும் மறுபடியும் அந்த ஆகாமியத்திலே ஆகாமியம் தான் முக்கியமானது. அடுத்தது வந்து இப்போ நம்மளுடைய இந்த ஜாதகத்துல இப்போ ஜோசியர் கிட்ட போய் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்றா, உங்களுக்கு இந்த நேரத்துல சனி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா எந்த விஷயத்துக்கு பயப்படுறாங்களோ இந்த 7.5 சனி அப்படின்னா எல்லாருமே பயப்படுறாங்க. கண்டிப்பா. சோ அந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னா அவங்க செய்யற தொழிலா இருக்கட்டும் இல்ல எந்த விஷயங்களா அப்படியே தள்ளி போட்டுறாங்க. ஏன்னா அந்த டைம் சரியில்லை, மோசமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஆனா ஐயா சொல்றாரு
ஆஹ் ஏழரை நாட்டு சனி என்ன எந்த வேணும்னா இருக்கட்டும், உம் நீங்க அத பெருசு ஆகாமியம். உம் ஆகாமிய கர்மா நீங்க நல்லதா பண்ணீங்கன்னா அந்த ஏழரை நாட்டு சனிய கூட நீங்க ஜெயிச்சுட்டு உம் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் உம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆஹ் சரி, ஓகே. இப்ப வந்து ஆகாமிய கர்மா. ஆனா எனக்கு இந்த தண்டனை எல்லாம் ஆஹ் ஏழரை சனி என்று நம்ம பேரு வச்சுட்டோம். ஆனா அந்த நேரத்துல அது கஷ்டங்கள் தானே, ஆமா அதன் மூலியமா கஷ்டங்கள் தான் வருது. So, எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே மோசமான சூழ்நிலைகள், உம் பிரச்சனைகள் உம் எல்லாம் வருது? இதெல்லாம் நான் போன ஜென்மத்துல பண்ண கர்மாவா? பொதுவாவே எல்லாருக்குமே அப்படிதான் இல்ல, வருது. ஆமா, எனக்கும் அந்த இப்போ ஒரு கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்கும் போது இது ஏன் வந்து இந்த மாதிரி தண்டனைகள் போன ஜென்மத்துல செஞ்ச தவறுனால தண்டனையான்னு கேக்குறீங்க. ஆமா, இப்போ நான் ஏதாவது ஒரு தவறு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. அப்ப அந்த தப்பை நான் வந்து திருப்பி செய்ய மாட்டேன். இப்ப அதை சுத்தி பாக்குறவங்க கூட அந்த தப்பை செய்ய செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது தப்பு, இது செஞ்சா பனிஷ் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரியுது. இப்ப நம்ம லைஃப்ல வந்து நம்ம ஒரு கஷ்டம் அனுபவிக்கிறோம். அனுபவிக்கும் போது அதுக்கு காரணம் முன் ஜென்மத்தில் செய்த தவறான செயல்கள்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த கஷ்ட நஷ்டத்தை நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என்ன தவறு செஞ்சதுக்கு இந்த கஷ்ட நஷ்டம்ங்கிறது நமக்கு தெரியாது. உம். அப்படி இருக்கிற பட்சத்துல இது தண்டனையே கிடையாதுன்னு ஐயா சொல்றாரு. இது வந்து தண்டனையே கிடையாது உங்களுக்கு. ஒரு பாடமாக நீங்க கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த மோசமான சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப உதாரணமா கௌதம புத்தரை ஐயா சொல்றாரு. அவர் வந்து ஒரு நல்ல சூழ்நிலையே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு பெருசா ஒண்ணும் வரல. ஒரு மோசமான சில சூழ்நிலைகளை சந்திக்கும் போது அவர் புத்தரா மாறுறாரு. இப்ப நம்ம நல்ல சூழ்நிலையில வந்துட்டு இருக்கோம், இன்பமான சூழ்நிலையிலே வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நமக்கு பெருசா ஒன்னும் மாற்றம் வரப்போறது இல்லை. ஞானத்தை பத்தின தேடுதலோ புரிதலோ வரப்போறது இல்லை. ஆனா தீய சூழ்நிலைகள் ஏற்படும் போதுதான் நம்ம யோசிக்கிறோம், அனுபவங்கள் கத்துக்கிறோம். நல்ல சூழ்நிலைகளை விட மோசமான சூழ்நிலைகள் தான் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. அதனால நமக்கு வர்ற கஷ்ட நஷ்டங்கள் தண்டனை இல்லை, அது ஒரு பாடமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, ஆமா, அவைகள் தான் நம்மளை பக்குவப்படுத்துதுன்னு சொல்ற. அடுத்த நிலைக்கு நம்மள யோசிக்க வச்சு எடுத்துட்டு போகுது. ஆமா, இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நமக்கு எல்லாருமே தெரியும், ஓஷோவை பத்தி தெரியும். அவரது ஒரு வாசகம் எனக்கு அந்த ஞாபகம் வருது இப்ப சொல்லுங்க. அதாவது எவன் ஒருவன் சந்தோஷமா நல்ல சூழ்நிலையிலே வாழறானா அவன் தவறான வாழ்க்கையை வாழறான் அப்படின்னு. எவன் ஒருவன் கஷ்ட நஷ்டங்களோடு சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கானோ அவன் தான் சரியான பாதையை நோக்கி போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருமா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்ப நீங்க சொன்ன உடனே அது ஞாபகம். ஆமா, அப்போ நம்மள வந்து பக்குவப்படுத்துறதுதா நம்மளோட சூழ்நிலைகள். ஒரு கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே அது தண்டனையே கிடையாது. அப்புறம் இப்ப சரி, இந்த மாதிரி ஒரு கஷ்ட நஷ்டமான சூழ்நிலை வருது. அப்படி இந்த மோசமான நிகழ்வுகளை மாற்றுவதற்கு இப்ப நாம எந்த மாதிரி எல்லாம் நல்ல செயல்கள் செய்யணும் கொஞ்சம் சொல்லுங்க. நல்ல செயல்கள் எப்படி செய்யணும்? ஆமா, ஏன்னா நல்ல செயல்கள் செஞ்சாதானே நல்வினைகள் வரும். நல்லதே நினைச்சு நல்லதே செயல்படுத்திட்டு போகணும். இந்த கேள்விக்கு என்னென்ன பதில்? இப்போ அதாவது ஐயா என்ன சொல்றாருன்னா, மோசமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு முன்னாடியே நமக்கு இயற்கையே நல்ல சூழ்நிலைகளை நம்ம செய்யறதுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்கு அப்படின்னு ஐயா சொல்றேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒரு கவர்மெண்ட் அதாவது பொதுமக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு இடத்துல வந்திருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த இடத்துல வர்றவங்களுக்கு எல்லாம் நல்ல சேவை மனப்பான்மையோட அவங்களுக்கு தனிப்போடு அவங்களுக்கு என்ன செய்யணும் அதை வந்து நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களுக்கு நான் செய்யணும். அதாவது உங்களோட கருத்தை சரியான முறையில பயன்படுத்திக்கணும், அந்த உபயோகமான முறையில கனிவா அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்கணும். இதையே நான் ஒரு அதிகாரம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோட அந்த இடத்துல நான் செயல்படக்கூடாது, நம்ம செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் இதுக்காக இப்ப நல்ல சூழ்நிலை, இதுக்காக வந்து நீ தனியா போய் எதையும் அடைய, நல்ல சூழ்நிலை எங்க இருக்கு அதை உருவாக்க நீ போக வேண்டாம். நீ இதுவே உனக்கு கொடுத்த வாய்ப்பையே நீ நல்ல நிலையா மாத்தி, அது எதுவா இருந்தாலும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகள். ஆமா,
அந்த வினையே வந்து நம்ம நல்லதா மாத்தி நம்ம செஞ்சாலே நமக்கு நல்ல வினை கர்மாக்கள் வரும். சோ தீய கர்மாக்கள் அழியறதுக்கு இதுவே போதும், ஓட வேண்டாம். அதுக்காக வியாபார நோக்கத்தோடும் நம்ம பண்ணணும். ஐயா இன்னொன்னு சொல்றாரு, அதாவது எனக்கு நல்லது நடக்கணும், எனக்கு வந்து ஆகாமியம் நல்லதா இருக்கணும்ன்றதுக்காக எதிர்பார்த்து வியாபாரத்தோட, இது வியாபாரம் தானே, அப்படி எதிர்பார்க்கிறதே ஒரு வியாபாரம் தானே, அந்த மாதிரி நீங்க செய்யாதன்னு ஐயா சொல்றாரு. அப்ப நம்மளோட வேலையவே சரியான முறையில செஞ்சுக்கிட்டாவே போதும். ஆமா, யார் யாருக்கு என்னென்ன வேலைகள் செய்யறோமோ அதையே வந்து நல்ல முறையில செஞ்சாலே நமக்கு போதும். சரி, இப்ப நான் உங்ககிட்ட இப்போ நான் ஜாதகத்தை நம்பணுமா வேண்டாமா? இப்ப ஐயாவே அதுக்கு கிளியரா சொல்லியிருக்கவே உதாரணப்படுத்தி, ஐயா வந்து அந்த ஞானத்தை தேடி அலைந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அப்போ தன்னோட நண்பர்கள், கூட இருக்கிற நண்பர்கள் ஜோதிடம் பார்த்து சொல்றவரும் இருக்காங்க, அருள்வாக்கு சொல்றவங்களும் இருக்காங்க. அப்போ அந்த ஜோதிடம் பார்த்து சொல்ற நண்பர் சொல்றாரு, எல்லாருக்குமே ஜோதிடம் பார்த்து கணிச்சு சொல்றாரு, உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஞானம் கிடைக்கும், இன்னும் சிலருக்கு உங்களுக்கு இந்த பிறவில ஞானம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஐயா தன்னை பத்தி சொல்றாரு, எனக்கு அதுல விருப்பமே இல்லை, அதுல ஆர்வமும் இல்லை, நான் என்னோட கையை காண்பிச்சோ இல்ல ஜாதகத்தை கொடுத்தோ நான் அதை தெரிஞ்சுக்கவும் இல்லை. அப்படி ஏன் அப்படிங்கிறதுக்கு ஐயா சொல்றாரு, இப்போ கணிச்சு சொல்றாங்க, உங்களுக்கு இந்த ஜென்மத்துல ஞானம் கிடைக்காது அப்படின்னு கணிச்சு சொல்லிட்டாங்கன்னா, அப்ப என்ன ஆகும், நமக்குதான் இந்த ஜென்மத்துல ஞானம் கிடைக்க போறது இல்லையே அப்படிங்கிற ஒரு இதுல நான் ஞான தேடலுக்கு உண்டான முயற்சியை நிறுத்திடுவேன், என் முயற்சியை கைவிட்டு போயிடும் அப்படிங்கிற. சரி, இன்கேஸ் உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு ஞானம் கிடைக்கும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் என்ன ஆகுது, எனக்குதான் 5 வருஷம் கழிச்சு ஞானம் கிடைக்குமே, நான் ஏன் அலையணும், அந்த இடத்துலயும் முயற்சி தடைபட்டு போகுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்மளோட முயற்சி தடைபடும் வகையில நம்ம ஜாதகத்தை பயன்படுத்த கூடாது. ஜாதக ஜோதிடங்கள் உண்மைதான், உண்மையாக இருக்கலாம், அதை விட முயற்சியை நம்பணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஜோதிடம் அப்படின்றது நம்மளுடைய முயற்சிக்கு ஒரு துணையா இருக்கணும், இந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கங்க, முயற்சியை முடைக்க போடுற நிலையில அதை நம்ம எடுக்க கூடாது, முயற்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், முயற்சியை கூடிய வகையில அது இருக்கணும், இந்த அளவுல அதை எடுத்துக்கிட்டா போதும், முழுமையா அதை நம்ப தேவையில்லைன்னு சொல்றாரு. முயற்சி உங்களோட ஆகாமிய கர்மாவை நல்ல வழியில செயல்படுத்துங்க, அதுதான் இதுக்குண்டான பதில். நான் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், ஜோசியம் அப்படின்னு உங்களுக்கு வரும்னா நம்ம முயற்சியை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமா, அதை கைவிடக்கூடாது எப்பொழுதுமே. தெரிஞ்சுக்கிட்டோம், கிடைக்க போதோ கிடைக்கலையோ நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம், அவ்வளவுதான். அப்போ கொஞ்சம் பார்த்து நம்ம என்ன வேணுமோ அதை மட்டும் அந்த அளவுக்கு அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம், அதுலயே முழுகி போக வேண்டாம். ஓகே, இதுல எனக்கு அந்த அதுதான் ஆகாமியம் வந்து அதுவே மாத்திடுங்கிற இதுவே இருக்குதே நமக்கு. ஓகே, ரொம்ப இன்னைக்கு பார்த்த சாப்டர்ல எனக்கு நல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த தற்கொலை ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பாக்குறவங்களுக்கும் தற்கொலையினால என்ன பாதிப்புகள் வருது, அப்புறம் வந்து நம்ம மறுபிறவி எல்லாருக்குமே புரிதல் இருக்கிறவங்களுக்கு அது அவங்களோட கையிலேயே அந்த வாய்ப்பு இருக்குது. இப்படி நம்ம கையில ஆகாமிய கர்மா இருக்கோ அதே மாதிரி பிறவி வேண்டுமா வேண்டாமா, இது எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு சாய்ஸ் மாதிரி இல்ல நமக்கு. இதுவான்ற போது நம்ம கையில இருக்கு, எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா எனக்கு நான் ஒரு மறுபிறவி எடுக்கணும்னு நினைச்சேன்னா நல்ல ஒரு புரிதலோட வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு. ஆமா, நம்ம கையில அந்த வாய்ப்பு இருக்கிறது பெரிய விஷயம், பெரிய பாக்கியம். அதே மாதிரி தற்கொலை வந்து அந்த முயற்சி யாருமே செய்யக்கூடாது, எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க அப்படிங்கறது இத பார்க்கும்போதுதான் நமக்கு பயமா இருக்கு. அலையறாங்க பண்றதுக்காக, அதை விட அந்த இருக்கிற பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் வந்து அமானுஷ்யம், இந்த அமானுஷ்யன்றது நானும் சில இதெல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்குள்ள இருந்தது. ஆனா ஐயாவுடைய புக்க படிச்சதுக்கு அப்புறம் நமக்கு
ஒரு சாதாரணமா இருந்து நம்மளால முடிஞ்சதை செய்யலாம், அமானுஷத்துக்கு ஆசைப்பட வேண்டாம். ஆமா, ஏன்னா அதனால பயன் கிடையாது, அடுத்தவங்களுக்கும் இல்ல நம்மளுக்கும் இல்ல. நமக்கும் ஏன்னா அது இயற்கைக்கு மாறுபட்டு இருக்கின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதை நம்ம வந்து கையில எடுத்துக்க கூடாது அப்படின்றது தெளிவா அதை வந்து அப்புறம் சொல்லணும்னா எல்லாருமே இப்ப காலகட்டத்துல போதை நடந்தா அதிகமா நம்புறாங்க. இல்ல அது கணிதம் தான், அது உண்மைதான். அது ஏன்னா ஏன்னா அது மாற்றத்துக்குரியன்னு சொல்லிட்டாரே. அது மாற்றத்தை கொடுக்கும். ஆனா நீ அதுலயே போய் இருக்க வேண்டாம்ன்ற முயற்சி நீ கைவிட வேண்டாம் அப்படின்ற. சோ இன்னைக்கு பார்த்த சாப்டர் எல்லாமே ரொம்ப எல்லாருக்கும் ஒரு நம்ம முயற்சியை நம்புற அளவுல அதை நம்ப தேவையில்லைங்கிறாரு. ஏன்னா நம்ம ஆகாமிய கர்மாவை பொறுத்து அதுதான் பிராரப்தம் மாறிட்டு வருது இல்லைங்களா. ஓகே, இன்னைக்கோட கர்மா வந்து புக் வந்து முடிவடையுது, ஆகாமிய கர்மா புக்கு. ஆமா, இப்ப இதுல உங்களுக்கு ஏதாவது கேட்டாலும் உங்களுடைய அனுபவங்களையும் ஷேர் பண்ணிக்கலாம், கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். எப்படி இருந்தது அப்படிங்கறது கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. ஆகாமிய கர்மா புக்கை பார்த்ததுல இருந்து நிறைய விஷயங்கள் தெளிவுகள் கண்டிப்பா. மேடம் கேக்குதா? கேக்குதுங்க சார். இப்ப சூசைட் பண்றாங்கல்ல மேடம், சூசைட் பண்றாங்கல்ல, அவங்க சூசைட் பண்றவனுடைய ஆன்மா வந்து அதாவது இறந்து போயிடுறாங்க. சூசைட் பண்ணதுக்கு அப்புறம் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஆன்மா வந்து உயிர் வந்து போயிருது, பட் வந்து ஆன்மா வெளியில வந்துருது. அந்த ஆன்மா வந்து அவருடைய இயற்கையா விதிக்கப்பட்ட பீரியட் வரைக்கும் கண்டிப்பா இந்த பூமியில தான் இருக்குமா? ஆன்மாவா? ஆமா, அதாவது இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஆன்மாவும் மனசும் இல்ல மேடம், இப்ப சூசைட் பண்றாரு மேடம், கேக்குதா? ஆமாங்க, கேக்குது, சொல்லுங்க. அவங்க வந்து இப்ப உயிர் பிரிஞ்சிருது, பட் ஆன்மா வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட பீரியட் வரைக்கும் கம்பல்சரி இருக்கும், இந்த பூமியில இருக்கும் அப்படின்னு ஐயா சொல்றாருல. அப்ப அவங்க வந்து எப்படி சூட்சும சரீரமா இருப்பாங்களான்னு கேக்குது. ஆமா, மனோ சரீரமும் ஆன்மாவும் வாழ்ந்துட்டு தான் இருக்குது, உடம்பு மட்டும் அழிஞ்சு போயிடுது. அப்ப அவங்க வந்து இப்ப நம்ம லைவ் வாழ்றத காட்டிலும் அது அப்ப ரொம்ப வேதனைப்படுவாங்க, அப்படித்தானே? ஆமா, அது நம்ம மனதில் இருக்கிற பதிவுகளே தான் இருக்கும், அந்த பதிவுகளோட தான் அது வாழ்ந்துட்டு இருக்குது. அங்க வந்து இன்ப நாட்டம் துன்பங்களை வெறுக்கக்கூடிய பதிவுகள்லாம் இருக்குது இல்லைங்களா ஐயா? அப்ப இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உடம்பு இருக்கு, பாடியில உயிர் இருக்கு, பிளஸ் மனமும் இருக்கு. அப்ப திங்கிங் இருக்கு, தாட் இருக்கு, எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. பட் தாட்லெஸ் ஸ்டேட்டா இல்ல. பட் இறந்து போனதுக்கு அப்புறம் தாட்லெஸ் ஸ்டேட்டாவும் இருக்க மாட்டாங்களான்னு கேட்கும். அதாவது இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மனோசரீரமா இருக்கிறப்ப சுட்சும உடம்புல மனோசரீரமா இருப்பா. சூட்சும ஒரு சூட்சுமத்துல மனோசரீரமா இருக்கிறப்ப இதே தாட்டு அந்த சூட்சும சரீரத்துக்கு வந்துட்டு இருக்குமான்றதே கேள்வி. ஆமாங்க ஐயா, அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா பதிவுகள் அப்படியே தான் இருக்கு. இன்ப நாட்டம், இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும், எனக்கு துன்பம் நடந்துடக்கூடாதுங்கிற விருப்பம் இருந்துட்டு இருக்கும். நமக்கு பிடித்தமான பொருட்கள் முன்னாடி இருக்கும்போது அதை அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை ஏற்படும் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ அதை அனுபவிக்கிறது போது உடம்பு இல்லை, அதுக்கு உயிர் வாழ்றதை விட அதுவே ரொம்ப கொடுமையான விஷயம் சொல்றீங்க. ஆமாங்க ஐயா, ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா அப்போ அனுபவிக்கணும்னு ஆசைப்படும் போது உடம்பு இல்லையே, டைரக்டா அனுபவிக்க முடியாது. ஓ இல்ல அதே இப்ப நான் இதுக்கு ஞானமுகம் அட்டன் பண்ணேன். அப்ப இதை பத்தி ஐயா சொன்னாரு.
பட் நான் டக்குன்னு அப்சர்வ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன டவுட்டை கிளியர் பண்றதுக்கு இன்னொரு கொஸ்டின் மேடம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பொதுநல வழக்குன்னு ஒண்ணு போடுறாங்கல்ல, அதாவது இந்த கர்மா சம்பந்தப்பட்டது. அது கர்மா சம்பந்தப்பட்டது ஆகாமிய கர்மா நடக்கும்போது நான் உன்னிப்பா கவனிக்கல. பட் இருந்தாலும் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். பட் ப்ராக்டிக்கலா லைவா இந்த கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிட்டாலே இந்த ஆகாமிய கர்மானா என்னன்றதை எல்லாருக்குமே புரிய வச்சிடலாம். இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பொதுநல வழக்கு அப்படின்னு ஒண்ணு போடுறாங்க. ஆனா பொதுநல வழக்குன்னு ஒண்ணு போட்டு அந்த பொதுநல வழக்கு இந்த சொசைட்டிக்கு ஏதாவது நல்ல ஒரு தீர்வை கொடுக்கறதுக்காக அந்த பொதுநலக்கு போடுற அப்படி அந்த நோக்கத்துல போடுறாங்களா? அப்படி இல்ல அவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட ஆப்போசிட் பார்ட்டி, அது சம்பந்தப்பட்ட பார்ட்டிகள், அதாவது அந்த ஏன் இந்த வழக்கு போட்டீங்க, இது எங்களை ஒரு குறிப்பிட்ட சாரார் யார் இந்த சொசைட்டிக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு எதிராக பொதுநலக்கு வழக்கு போடுறாங்க. அந்த பொதுநல வழக்கு போடுறவங்க போடக்கூடிய ஒரு பீப்புள் இந்த ஆப்போசிட் பார்ட்டி ஏதாவது கைமாறு கொடுத்து அதை கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு அதிகப்படியான பணம் கொடுத்தா அவங்களுக்கு வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறங்க, ஏறக்குறைய வந்து இப்ப ஆக்சுவலா இந்த கேஸுக்கு நீங்க ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தர்றேன், நீங்க இந்த பிரச்சனையை வந்து வாபஸ் வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பர்பஸுக்காக அந்த பொதுநலக்கு வழக்கு போட்டாங்களோ அந்த பொதுநலக்கு வழக்கு அவங்க வாபஸ் வாங்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பாதிப்புகளை இந்த சமூகத்துல அது உருவாக்க போகுது. பட் ஆனா பொதுநல வழக்கை போட்டு அதை நிவர்த்தி பண்ண ரெமடிய எடுக்கிறதுக்கு முன்னாடி இவரு மணி ஓரியன்டா அது கன்வின்ஸ் ஆயிடுறது. என்ன பர்பஸ்க்காக போனாரோ அதை பண்ணி முடிக்காம இவரு அந்த ஆப்போசிட் பார்ட்டி பணம் கொடுத்தோன்னா கன்வின்ஸ் ஆகி வாபஸ் வாங்கிறாரு. பட் இந்த பொதுநல வழக்குங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே போடப்படக்கூடிய ஒரு இதுவா இல்ல ரியலாவே இந்த சொசைட்டி மேல உள்ள அக்கறை? சார் அது எதுவா இருந்தாலும் சரி, பொதுநல வழக்காக இருந்தாலும் சரி, வேற எதுவா இருந்தாலும் சரி, நம்ம நல்ல நோக்கத்தோட நல்ல செயல் செய்யறது மட்டும்தான் நல்ல கர்மா. நல்ல நோக்கத்தோட ஃபர்ஸ்ட் போடுறாங்க. அவர் வந்து அவரோட இன்டென்ஷன் தான் அங்க முக்கியம். அவரு நல்ல இன்டென்ஷன் வச்சு போட்டிருந்தாருன்னா நல்ல கர்மா. அப்புறம் திருப்பியும் அவரோட மோசமான இன்டென்ஷன் வச்சுட்டு பணம் வாங்கினாங்கன்னா அது மோசமான கர்மா தான். கேக்குற கேள்வி புரியுறது இல்ல. அப்படி உருவாகிற கர்மா ஒரு சில அப்படி உருவாகிற கர்மா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சொசைட்டிக்கு நல்ல விஷயத்த பண்ணணும்னு சொல்லி அந்த வழக்க போடுறாரு. அதுல ஸ்டேபிளா நின்று அதை சக்சஸ் பண்ணா பொதுமக்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. பட் பணம் வாங்கின உடனே அதை விட்டு குவிட் ஆகி அவர் கன்வின்ஸ் ஆயிடுறாரு, பணத்துக்காக கன்வின்ஸ் ஆயிடுறாரு. இந்த இடத்துல அந்த நல்ல கர்மா என்ன நோக்கமோ நல்ல கர்மா கிடையாது. அந்த இன்டென்ஷன் மூலமா அந்த கெட்ட கர்மா உருவாகுது. வந்து பணத்துக்காக இது பண்ணி போகும்போது கண்டிப்பா அந்த இன்டென்ஷன் அந்த இடத்துல நீங்க மாத்தி நோக்கத்தை மாத்தி வைக்கிறீங்க இல்லையா உங்க சுயநலத்துக்காக, அப்ப கெட்ட கர்மா உருவாயிருது. ஓகேயா? இந்த கெட்ட கர்மா அவர் அந்த பிறவில இருக்கும் போதே அவருக்கு எகென்ஸ்டா வேலை செய்யுமா இல்ல செத்த பிறகு அதுக்கப்புறம் அடுத்த அவங்க தலைமுறை பாதிக்கும்? புரியல. கெட்ட கர்மா இப்ப அவர் லைவா இருக்கிறப்ப இந்த ஒரு இந்த லைவா இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோமே, கெட்ட கர்மாவே பண்ணிட்டாரு. கெட்ட கர்மா பணத்தை வாங்கிட்டு என்ன பர்பஸ்க்கு அந்த வழக்க போட்டாரோ வாபஸ் வாங்கிட்டாரு. இப்ப கெட்ட கர்மா அவரை கெட்ட கர்மாவை செஞ்சுட்டாரு. சரி. இப்ப இந்த கர்மா அவர் லைவா இருக்கும்போது பாதிப்பை உருவாக்குமா இல்ல அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய தலைமுறை பாதிக்கும்? சார் அது வந்து சில கணக்குகளின் அடிப்படையில அது எப்போ அந்த பிரச்சனைக்கு உண்டான தண்டனை வருதுன்னு அது இருக்கும். ஆனா செஞ்ச செயல்களுக்கு உண்டான விளைவு கண்டிப்பா இருக்கும். இல்ல விளைவு அவருடைய பிறவியிலே இருக்குமான்றது அப்ப எடுத்து வராங்கல்ல, அதுதானே நம்ம முற்பிறவியில் செய்த பாவம்னு சொல்றோம். இருக்கும், இந்த பிறவியிலையும் இருக்குது, அடுத்த பிறவியிலையும் இருக்குது. அந்த கணக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது.
மொத்தத்துல நம்ம நல்லதையே நினைச்சு நல்லதையே செயல்படுத்திட்டு வரணும். இதுதான் கான்செப்ட். நம்ம வந்து கெட்ட நோக்கத்துல கெட்ட செயல் செய்யும் போது அது கெட்ட கர்மாவா பதிவாகுது, தீய விளைவுகள் வருது. இப்போ நம்மளே லைஃப்ல வந்து தீய கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கிறோம்னா ஏதோ தவறு செஞ்சிருக்கிறோம், அதன் விளைவாக அனுபவிக்கிறோம். என்ன தவறு செஞ்சோம்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? அது ஐயாவே சொல்றாரு, சில இது இந்த பிறவிலேயே வரும், சில இது வந்து வராம அடுத்ததுலயும் வரலாம். ஓகே மேடம், அதுல கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. பட் வந்து அது எப்படியா இருந்தாலும் அந்த இன்டென்ஷனை பொறுத்து தான் அவருடைய கர்மா. கண்டிப்பாங்க. கரெக்ட், சரிதானே? ஆமாங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். அதுக்குதான் ஐயா ஒரே வார்த்தையில சொல்றாங்க, நீங்க நல்ல நோக்கத்தையே வச்சு நல்லதே செயல்படுத்துங்க இந்த வாழ்நாள் முழுவதுமே அப்படின்ட்டு. ஆமா, இந்த செஷன்ல நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மேடம் இந்த ஜாதகத்தை பத்தி தெளிவா சொன்னீங்க. நான் ஃபுல்லா கவனிக்காட்டி கூட எனக்கு தேவையான இன்புட் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஜாதகத்தை பத்தியான ஒரு நம்பிக்கையை பத்தி மேடம் சொல்லிட்டே இருந்தீங்க. அது ஒரு கணக்கு தான். அந்த கணக்கு அப்படிங்கிறது நம்பித்தான். ஆனா அது கணிதம் அப்படிங்கிற உண்மை தானே அப்படிங்கிறது சரி. பட் எதிர்காலத்தை பத்தின்ற ஒரு விஷயத்துல எனக்கு அவ்வளவு ஹோப் இல்ல. இது ரொம்ப பக்காவான ஆன்சர். ஏன்னா இது வந்து இதுல கிளாரிட்டி இல்லாம நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. பிரசன்ஸ் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். பாஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்துக்கு உண்டான பாஸ்ட் இப்படி இருந்திருக்குங்கிறத அவர் கணிப்பு போட்டு சொல்லிடுறாரு. ஃபியூச்சர் எப்படி வேணும் மாறலாம். ஏன்னா நம்ம எப்படி செயல்பாடு, நம்மளோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, நம்ம எதை எடுத்து புஷ் பண்ணி செய்யறோம் அப்படிங்கிற பொறுத்துதான் விளைவில் ஏற்படுத்த. அதை வந்து அவர் கணிச்சு கண்டிப்பா சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுல கணக்கு போடவே முடியாது. ஏன்னா திடீர்னு இப்ப இயற்கையே மாறுது. இயற்கை மாறுறதுக்கு நம்மதான் காரணமா இருக்கும். இயற்கை மாறுற இந்த இப்ப உலக வெப்பமயமாகுது. செப்டம்பர் மாசம் வரைக்கும் வெப்பம் இருக்குன்னு சொல்றாங்க. இது என்னைக்குமே கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கு. செப்டம்பர் மாசம் வரைக்கும் இந்த வெயிலுடைய தாக்கம் குறையாது அப்படிங்கிறாங்க. அப்ப டோட்டலாவே கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயங்களை செஞ்சுட்டே வந்திருக்கோம். அதனுடைய விளைவு இந்த ஜென்ரேஷன்ல நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்ப நான் 3 ஜென்ரேஷன்ல இருக்கிறேன். மூணாவது ஜென்ரேஷன். அதாவது 1971 1971 நான் பிறந்தது, என்னுடைய வயசு 54. ஆனா 3 ஜென்ரேஷனை பார்த்துட்டேன். வேர்ல்டு குளோபலைசேஷன், இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏறக்குறைய ஒரு 10-15 வருஷமா கேள்விப்படுறோம். இப்ப அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அது கேள்விப்படும் போது நம்ம, அதாவது நம்மளாம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் வெப்பமயம் ஆனா ஆகாட்டின்ற மாதிரி ஒரு தாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அதை அனுபவிக்கிற மாதிரி செப்டம்பர் மாசம் வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் குறைய அப்படிங்கிறத இப்ப நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து படிப்படியா மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கிறதையும் பாக்குறோம். பட் இந்த இதுல வந்து அந்த ஜாதகம் அப்படிங்கிற விஷயம், ஃபியூச்சர் அப்படிங்கிறது அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்காது. பட் இப்ப அதை விட ஐயா சொன்னான்னு மேடம் சொன்னீங்கல்ல, அதான் முயற்சியே 100% நம்புங்க. அதுல வந்து ஃபெயிலியரும் வரும், சக்சஸும் வரும். ஃபெயிலியர் வரும்போது லேர்ன் பண்ணிக்க போறீங்க. எதனால இந்த ஃபெயிலியர் வந்துக்கிறது கத்துக்க போறீங்க. ஆனா முயற்சியை கைவிடாம செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறது சரியான பிராக்டிக்கலான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. முத்துக்கண்ணன் சார், நீங்க சொல்லுங்க. வணக்கங்கம்மா. வணக்கம் ஐயா. அம்மா, இதுல வந்து ஐயா வந்து ஆகாமிய கர்ம பத்தி இன்னைக்கு நம்ம சாப்டர்ல நம்ம பார்த்து நல்லா இருந்ததும்மா. இதுல வந்து நல்ல செயல்களே செய்யறோம். அதுக்கு வந்து நம்முடைய எண்ணங்கள் தான் ஃபர்ஸ்ட் மூலதனமா இருக்கு. எண்ணம் வந்தப்பதான் செயலுக்கு செய்யறோம்மா. ஆமா, கண்டிப்பா. அப்போ வந்து இந்த நம்முடைய முன்பிறவில செஞ்ச அந்த சஞ்சீவ கர்மம், கர்மம் வந்து நல்ல கர்மமா இருந்தா இப்ப வரக்கூடிய நம்ம மனசுல நல்ல எண்ணங்களுமே வந்துட்டு இருக்குங்களா? ஆமா, நல்ல எண்ணங்கள் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம்னு தானே சொல்றாங்க. நல்லது இருந்தா நல்லதுதான் வரும். இப்போ கெட்டதுமே வந்தா கூட அது உங்க கையில தானே இருக்குது. நீங்க செயல்படுத்தினா தானே, நீங்க வந்து அதை திங்க் பண்ணி செயல்படுத்தினா தானே செயலுக்கு வரும். ஆமா 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 ஆமா. அது இப்படிதான் வரணும் அப்படிதான் வரணும்னு கூட நமக்கு தேவையே இல்லை. எப்படி வேணாலும் வந்துட்டு போகணும்.
அது வேணுமா வேண்டாமா, அதை நான் செயல்படுத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிற வாய்ப்பு நம்ம கிட்டயே இருக்குது இல்லைங்களா ஐயா? ஆமா ஆமாங்கம்மா, ஆமா ஆமா. நீங்க மனசு வச்சாதானே அதை செயலாக்க முடியும். கெட்ட எண்ணமே வந்தா கூட. ஆமா ஆமாங்கம்மா. அவ்வளவுதான், அதை புரிஞ்சுக்கிட்டாவே நம்மளுக்கு அது சரியாயிடும் அந்த பாதை. சரிம்மா. இப்ப அது ஐயா கூட ஒரு சாப்டர்ல நம்ம தாட் அண்ட் திங்கிங்ல வந்து எண்ணம் அது பாட்டுக்கு வருது, திங்கிங் வந்து நம்மளா அதை கையில எடுத்துக்கிறோம். அதாவது தாட் அண்ட் திங்கிங்ல ஒரு சாப்டர்ல கூட சொல்லுவாங்க. அதாவது எண்ணம் வந்து அதுவா வருது, அதுவா பிரபலமா விட்டுருங்க. திங்கிங் வந்து சிந்தனை, இது நம்மளா தானே கையில எடுத்து அதை செய்யறோம், சிந்திக்கிறோம். நமக்கு தேவையானது நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்ம எடுத்து செய்ய போறோம் சார். ஆமா ஏசடி கொஞ்சம் ப்ராப்ளம் வரும், ஆமா நெட் ப்ராப்ளம் இருக்கும். அல்ல மதமா அந்த சாமி ஐயா வந்து பகவத்தையா வந்து தாட் அண்ட் திங்கிங், அதாவது எண்ணம் வந்து அது பாட்டுக்கு வருது, எதுவுமே அதுவா தானா வருது தானா போயிருது. ஆமா, அதே அத நீங்க பிரவையா இருந்து அதை நீங்க சும்மா இருங்கன்னு சொல்றாரு. அப்புறம் திங்கிங் வந்து சிந்தனை, அதை நம்மளா கையில எடுத்து நம்ம செயலுக்கு கொண்டு வர்றோம். ஆமாங்க. அப்போ அந்த சிந்தனையை விட்டுட்டு நம்ம எப்பவுமே ஒரு பிரவாகமா இருந்தா எந்த எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம பாதிக்காது என்னங்கம்மா? தேவையானதை எடுத்துட்டு தேவையில்லாததை நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு கண்டிப்பா பாதிப்பு இல்லைங்க. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. தேவையில்லாத எண்ணம் வரும்போது ஐயோ எனக்கு எனக்கு ஏன் வருது, எனக்கு ஏன் இப்படி வருதுன்னு நம்ம அதை போராட தேவையில்லை. சரிங்கம்மா. வேற ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? இல்லம்மா இல்லம்மா, சரி நன்றிங்கம்மா. நன்றி. இதுதான் லாஸ்ட் செஷன், ஆகாமி கர்மாவோட லாஸ்ட் செஷன். நீங்க நிறைய கேள்விகள் கேளுங்க. ஹலோ ரேமன். மேம் கேக்குதா? ஹலோ. எனக்கு ஓகே. இப்ப கேக்குது. வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கா? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இன்னொரு 5 minutes வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா இந்த தற்கொலை, ஜோதிடம், ஜாதகம் இதை பத்தி தெரிஞ்சுச்சுன்னா யோசிச்சு எடுப்பாங்க. ஏன்னா நம்மளுக்குமே இது தெரியறதுக்கு முன்னாடி அதை பத்தின ஒரு அவேர்னஸே இல்லை. இப்படியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறப்போ சரி. அது ரொம்ப முக்கியமான நிறைய பேர் செய்யாம இருக்காங்க. அப்படியே அமைதியாக சொல்லிட்டாங்க, செய்ய வேண்டாம் ஒரு பயமும். ஆமா, அவங்க எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைச்சு அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல முயற்சி தேவையான அளவுல உபயோகப்படுத்திக்கிட்டேன். அழகா வாழ்க்கை நம்ம கையில எடுத்துக்க முடியும், மற்றதெல்லாம் சப்போர்ட்டிவா எடுத்துக்கலாம்.
வேற யாருக்கும் கேள்விகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாமா? க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆகாமிய கர்மா புக்கு நிறைவடைஞ்சிருக்கு. இது வரைக்கும் தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய நன்றியும் இதுயா இருந்த எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு தொடர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த ரேமன் உங்களுக்கும் எல்லாருக்குமே எங்களோட நன்றி. வணக்கம்.